வெல்கம் ஆல் டு டிஎன் அரசியல் ட்ரெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் 2021 ஃபுல் ரிசல்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எந்தெந்த தொகுதியில் யார் யார் ஜெயித்தாங்க அப்படின்றத தொகுதி வாரியாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த தொகுதி யார் ஜெயிச்சான்றது கிளியராக புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இதில் பார்க்க போகிற தொகுதி கும்மிடிப்பூண்டி. இதில் டிஜே கோவிந்தராஜன் ஜெயிச்சிருக்காரு. பொன்னேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் துரை சந்திரசேகர் ஜெயிச்சிருக்காங்க. திருத்தணி தொகுதியில் எஸ் சந்திரன், திருவள்ளூர் விஜி ராஜேந்திரன், பூனமல்லியில் ஏ கிருஷ்ணசாமி, ஆவடியில் எஸ்எம் நாசர், மதுரவாயல் தொகுதியில் கே கணபதி, அடுத்து சென்னையில் அம்பத்தூர் தொகுதியில் ஜோசப் சாமுவேல், மாதாவரம் எஸ் சுதர்சனம், திருவெட்டூர் தொகுதியில் கேபி சங்கர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் ஜான் எபினேசர், பெரம்பூர் தொகுதியில் ஆர்டி சேகர், கொளத்தூர் தொகுதியில் எம்கே ஸ்டாலின், வில்லிவாக்கமில் ஏ வெற்றியழகன், திருவிக நகரை பொறுத்த வரைக்கும் பி சிவகுமார் அண்ட் எக்மோர் தொகுதி எஸ்சி தொகுதி. இதில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் யார் ஜெயிச்சிருந்தாருன்னா எல் பரந்தாமன் ஜெயிச்சிருந்தார். அப்புறம் ராயபுரம் தொகுதியில் ஐ ட்ரீம் ஆர் மூர்த்தி ஜெயிச்சிருந்தார். ஹார்பர் தொகுதியில் பி.கே. சேகர் பாபு, சேப்பாக்கம் திருவல்லிக்கணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின், ஆயிரம் விளக்கு தொகுதி 1000 லைட்ஸில் எழில் நாகநாதன் அவர் ஜெயிச்சிருந்தார். அண்ணா நகர் தொகுதியில் எம்கே மோகன், விருகம்பாக்கம் தொகுதியில் ஏஎம்பி பிரபாகர ராஜா ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு யார் யார் போட்டியிட்டாங்க, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபியில் யார் யார் ஜெயித்தாங்க, தோத்தாங்க, போட்டியிட்டாங்க அப்படின்றத அவங்களோட ஓட் லிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை தொகுதியில் மா சுப்பிரமணியன், அதுபோல் தியாகராய நகரில் பார்த்திங்க அப்படின்னா ஜே கருணாநிதி, மயிலாப்பூர் தொகுதியில் வேலு, அடுத்து வேளச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆசான் மௌலானா, சோழிங்கநல்லூர் தொகுதியில் எஸ் அரவிந்த் ரமேஷ், ஸோ அடுத்து ஆலந்தூர் தொகுதியில் டிஎம் அன்பரசன், ஸோ அன்பரசன் ஜெயிச்சிருந்தார். அண்ட் இதோட பார்த்திங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் பார்க்கலாம். ஸோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தொகுதி ஸ்ரீபெரும்புதூர், இது எஸ்சி தொகுதி. இதில் ஜெயிச்ச கே செல்வ பெருந்தகை காங்கிரஸ்லேருந்து. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டு. செங்கல்பட்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய தொகுதியில் டிஎம்கே ஜெயிச்சிருந்தாங்க. முதல் தொகுதி பல்லாவரத்தில் போட்டியிட்டது ஐ கருணாநிதி போட்டிகிட்டு இருந்தார். அவர் எதிர்த்து எஸ் ராஜேந்திரன் ஏடிஎம்கேலேருந்து அவர் போட்டிகிட்டு இருந்தார். ஸோ கருணாநிதி 37,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு இந்த பல்லாவரம் தொகுதியில். அடுத்து தாம்பரம் தொகுதி, இது எஸ்ஆர் ராஜா, இவரை எதிர்த்து போட்டிட்டவர் டிகேஎம் சின்னையா ஏடிஎம்கேலேருந்து. செங்கல்பட்டு தொகுதியை பொறுத்த வரைக்கும் எம் வரலட்சுமி டிஎம்கேல அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. திருப்போரூரில் எஸ்எஸ் பாலாஜி, செய்யூர் தொகுதியில் எம் பாபு, இவங்க 2 பேருமே விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து போட்டிட்டு ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்து மதுராந்தகம் தொகுதியில் மரகதம் குமரவேல் அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு. இதோட செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டோட ஃபஸ்ட்டு தொகுதி என்ன அப்படின்னா உத்திரமேரூர் தொகுதி. இதில் கே சுந்தர் அப்படின்றவர் டிஎம்கே ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது காஞ்சிபுரத்தோட தொகுதியில் சிவிஎம்பி எழிலரசன் அவர் தான் டிஎம்கேல ஜெயிச்சிருக்காரு. ஆக மொத்தம் 2 தொகுதியுமே காஞ்சிபுரத்தில் டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது தொகுதி பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டையில் எஸ்சி தொகுதியில் முதல் தொகுதி அரக்கோணம் எஸ் ரவி ஜெயிச்சிருக்காரு. அடுத்து சோழிங்கூரில் பார்த்திங்கன்னா ஏஎன் முனிரத்னம் அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு. இவங்களை எதிர்த்து போட்டிட்டவர் ஏஎம் கிருஷ்ணன் பாமா கலந்து போட்டிட்டாங்க. அடுத்து ராணிப்பேட்டையில் ஆர் காந்தி டிஎம்கேல ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆற்காடு தொகுதியில் ஜேஎல் ஈஸ்வரப்பன் அவரும் டிஎம்கேல ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்த தொகுதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் வேலூர் டிஸ்ட்ரிக்ட். வேலூர் டிஸ்ட்ரிக்டோட முதல் தொகுதி காட்பாடியில் எப்போயுமே நிற்கிறது துரைமுருகன் தான் நிற்கிறாரு. அவர் தான் ஜெயிக்கிறாரு. வழக்கம்போல் அவர் தான் இந்த டைம் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கடுத்து வேலூர் தொகுதியில் பி கார்த்திகேயன், அணைக்கட்டு தொகுதியில் ஏபி நந்தகுமார், கீழ்வாய் திணன்குப்பம் தொகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ஜெகன்மூர்த்தி, குடியாத்தம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வி அம்லு, இவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து. அடுத்தது பார்த்திங்கன்னா வேலூர் பிரிக்கப்பட்ட மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம். அதில் யார் ஃபஸ்ட்டு தொகுதின்னு பார்ப்போம். வாணியம்பாடி தொகுதி முதல் தொகுதி. வாணியம்பாடி பொறுத்த வரைக்கும் ஜி செந்தில்குமார் தான். இவரை எதிர்த்து போட்டிட்டு என் முகமது நயாம் அப்படின்ற போட்டிட்டார். அவர் ஐஜிஎம்எல்ல போட்டிட்டார். ஐயுஎம்எல்லேருந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆம்பூர் தொகுதி, அது ஏசி விஸ்வநாதன், ஜோலார்பேட்டை கே தேவராஜ், திருப்பத்தூர் ஏ நல்லத்தம்பி அப்படின்றவர் இதில் ஜெயிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பற்றி பார்ப்போம். கிருஷ்ணகிரி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தொகுதி ஊத்தங்கரை, இது ஒரு எஸ்சி தொகுதி. இதில் டிஎம் தமிழ் செல்வன் அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு. இவர் ஏற்று போட்டியிட ஜேஎஸ் ஆறுமுகம். அடுத்து பர்கூர் தொகுதி, இதில் டி மதியழகன். கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கே அசோக்குமார்,
வேப்பனஹள்ளி தொகுதியில் கேபி முனுசாமி, ஹோசூர் தொகுதியில் ஒய் பிரகாஷ், அடுத்து வந்து தள்ளி தொகுதியில் டி ராமச்சந்திரன் போட்டிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் தான் முதல் தொகுதி பாலக்கோடு தொகுதி. இதில் கேபி அன்பழகன் ஜெயிச்சிருக்காரு. அடுத்து பெண்ணகரம் தொகுதியில் ஜிகே மணி ஜெயிச்சிருக்காரு. அடுத்து தருமபுரி தொகுதியில் எஸ்பி வெங்கடேஸ்வரன் ஜெயிச்சிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி ஏ கோவிந்தசாமி, அரூர் தொகுதியில் வி சம்பத்குமார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி லாஸ்ட் டைம் நல்லா ஜெயிச்சிருந்திருக்காங்க. பாமகவும் ஏடிஎம்கே நல்லா வந்து ஓட்டு வாங்கி அவங்க தான் வந்து லீடிங்கில் இருந்து ஜெயிச்சிருக்காங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும். அடுத்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். திருவண்ணாமலை செங்கம் தொகுதி எஸ்சி தொகுதி. ஃபஸ்ட்டு தொகுதியில் ஜெயிச்சது யாருன்னா எம்பி கிரி. அடுத்து திருவண்ணாமலை தொகுதி பொறுத்துக்கும் இவி வேலு. கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி பார்த்திங்கன்னா கே பிச்சாண்டி. அடுத்து கலசப்பாக்கம் தொகுதி பிஎஸ்டி சரவணன். போலூர் தொகுதி எஸ்எஸ் கிருஷ்ணமூர்த்தி. ஆரணி தொகுதியை பொறுத்திக்கும் செவ்வூர் ராமச்சந்திரன் ஜெயிச்சிருக்காரு. அடுத்து செய்யார் தொகுதியை பொறுத்திக்கும் ஓ ஜோதி. வந்தவாசி தொகுதியை பொறுத்துக்கும் எஸ் அம்பேத்குமார் அப்படின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதுலேயுமே ஏடிஎம்கே டிஎம்கே பாதி ஓட்டு வாங்கி பாதி தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். விழுப்புரம் தொகுதியோட முதல் தொகுதி செஞ்சி. ஸோ செஞ்சியை பொறுத்த வரைக்கும் கேஎஸ் மஸ்தான். அடுத்து மயிலம் சி சிவகுமார் ஜெயிச்சிருக்காரு. திண்டிவனத்தை பொறுத்த வரைக்கும் பி அர்ஜுனன். வானூர் தொகுதி எஸ்சி தொகுதி. இதில் பார்த்திங்கன்னா எம் சக்கரபாணி அவர் ஜெயிச்சிருக்காரு. விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆர் லக்ஷ்மணன், இவர் டிஎம்கே. ஸோ அவர் ஏற்று போட்டிட்டது சிவி சண்முகம், அவர் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காரு. அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி எப்படி என் புகழேந்தி. திருக்கோவிலூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் கே பொன்முடி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டோட ரிசல்ட்டு. அடுத்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்டு. விழுப்புரத்துலேருந்து பிரிக்கப்பட்ட மாவட்டம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்டு. முதல் தொகுதி உளுந்தூர்பேட்டை. இதில் வந்து ஜே மணிகண்டன். அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷிவந்தியம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கே கார்த்திகேயன். சங்கராபுரம் தொகுதியில் டி உதயசூரியன். கள்ளக்குறிச்சி தொகுதியில் எம் செந்தில்குமார் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதில் 3 டிஎம்கேவும் ஒரு ஏடிஎம்கேவும் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்க்கலாம். சேலமில் முதல் தொகுதி பார்த்திங்கன்னா கங்கவள்ளி. இது எஸ்சி தொகுதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெயிச்சது நல்ல தம்பி அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு. அடுத்து அட்டூர் தொகுதி. இதில் வந்து ஏபி ஜெயசங்கரன் அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு. அடுத்து ஏற்காடு தொகுதி ஜி சித்ரா. ஓமலூர் தொகுதி ஆர் மணி. மெட்டூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ் சதாசிவம். எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கே பழனிசாமி. அடுத்து சங்கரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ் சுந்தரராஜன். சேலம் வெஸ்ட் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அருள் ராமதாஸ் ஜெயிச்சிருக்காரு. சேலம் நார்த் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆர் ராஜேந்திரன். சேலம் சவுத்தை பொறுத்த வரைக்கும் இ பாலசுப்ரமணியன். அடுத்து வீரபாண்டி தொகுதியில் ராஜமுத்து. இதில் எல்லாமே அதிகமாக ஜெயிச்சது யாருன்னா பாமகவும் ஏடிஎம்கே தான் ஃபுல்லாக ஜெயிச்சிருக்காங்க. இது ஏடிஎம்கே கோட்டையாகவும் இருக்குது. ஒரே ஒரு தொகுதியில் டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராசிபுரம் தொகுதி எஸ்சி தொகுதி. இதில் ஜெயிச்சது மதிவேந்தன். அடுத்து பார்த்திங்கன்னா செந்தமங்கலம் தொகுதியில் கே பொன்னுசாமி. நாமக்கல் பொறுத்த வரைக்கும் பி ராமலிங்கம். அடுத்து பரமத்தி வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ் சேகர். திருச்செங்கோடு தொகுதியில் இஆர் ஈஸ்வரன். குமாரபாளையம் பொறுத்த வரைக்கும் ஆர் தங்கமணி ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்க்கலாம். ஈரோடு ஈஸ்ட் தொகுதியில் திருமகன் ஈவேரா அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு. ஈரோடு வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் முத்துசாமி. மொடக்குறிச்சி தொகுதியில் டாக்டர் சி கே சரஸ்வதி அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பற்றி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். திருப்பூர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தொகுதி என்னென்னா தாராபுரம். இது ஒரு எஸ்சி தொகுதி. அதில் ஜெயிச்சது யாருன்னா என் கயல்விழி அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே சார்பாக போட்டிட்டவங்க. இவங்க எதிர்த்து போட்டிட்டவர் எல் முருகன் பிஜேபியிலேருந்து போட்டிட்டார். 1300 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து காங்கேயம் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எம்பி சாமிநாதன் ஜெயிச்சிருக்காரு டிஎம்கேலேருந்து. அவரை எதிர்த்து ஏஎஸ் ராமலிங்கம்னு ஒருத்தர் போட்டிட்டார் ஏடிஎம்கேலேருந்து. அதுக்கப்புறம் ஈரோடு தொகுதியோட மொத்த பொது தொகுதி பற்றி பார்க்க போகிறோம். இதில் பொது தொகுதியில் பொறுத்த வரைக்கும் பெருந்துறை தொகுதியில் ஃபஸ்ட்டு தொகுதி ஜெயக்குமார் அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு. பவானி தொகுதியில் கேசி கருப்பணன். அந்தியூர் தொகுதியில் ஏஜி வெங்கடாச்சலம். கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் கேஏ செங்கோட்டையன். பவானி சாகர் பொறுத்த வரைக்கும் ஏ பன்னாரி அப்படின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே வந்து அதிகமாக வந்து இதில் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு டிஎம்கே சீட் தான் இருக்குது ஈரோடை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்டை பற்றி பார்க்க போகிறோம். உதகமண்டலம் தான் முதல் தொகுதி. அதில் வந்து ஆர் கணேஷ் அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு. கூடலூர் வந்து எஸ்சி தொகுதி. அதில் வந்து பொன் ஜெயசீலன் அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு. குன்னூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கே ராமச்சந்திரனா இந்த இதில் ஜெயிச்சிருக்காரு. இது நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்டோட அவங்களோட இந்த ரிசல்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு. கோயம்புத்தூரில் ஒரு சிங்கிள் தொகுதி தனியாக கொடுத்துருக்காங்க, மேட்டுப்பாளையம் அப்படின்றது சின்ன தொகுதி. ஸோ இந்த சின்ன தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா ஏகே செல்வராஜ் தான் ஜெயிச்சிருக்காங்க ஏடிஎம்கேலேருந்து. ஸோ 2500 வாக்கில் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க எடுத்து டிஆர் சண்முகம் சுந்தரம்னு போட்டிட்டார் டிஎம்கேலேருந்து. அடுத்து திருப்பூர் தொகுதி பார்க்கலாம். அவினாசி எஸ்சி தொகுதி பி தனபால் ஜெயிச்சிருக்காரு. அடுத்து திருப்பூர் நார்த்தை வரைக்கும் கேஜே விஜயகுமார். திருப்பூர் சவுத்தை பொறுத்த வரைக்கும் கே செல்வராஜ். பல்லடம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்என் ஆனந்த் ஜெயிச்சிருக்காரு.
ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் பொது தொகுதி எல்லாத்தையும் பற்றி. முதல்ல வந்து சூலூர் தொகுதி. சூலூரில் வந்து பார்த்திங்கன்னா விபி கந்தசாமி, கவுண்டம்பாளையம் தொகுதியில் ஜி அருண்குமார், கோயம்புத்தூர் நார்த்தில் வந்து அம்மன் கே அர்ஜுனன், தொண்டாமுத்தூர் தொகுதி பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி, கோயம்புத்தூர் சவுத்தை பொறுத்த வரைக்கும் வானதி சீனிவாசன், அடுத்து சிங்காநல்லூர் தொகுதியில் கேஆர் ஜெயராமன், அடுத்து கிணத்துக்கடவு தொகுதியில் எஸ் தாமோதரன், பொள்ளாச்சி தொகுதியில் பொள்ளாச்சி வி ஜெயராமன், வால்பாறை எஸ்சி தொகுதியில் டிகே அமுல் கந்தசாமி அப்படின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதில் நிறைய இடத்துல ஏடிஎம்கே பிஜேபி தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட பொது தொகுதியை பற்றி பார்த்தோம்னா அதுலேயும் முதல் தொகுதி உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டையில் உடுமலை கே ராதாகிருஷ்ணனும், மடத்துக்குளம் தொகுதியில் சி மகேந்திரனும் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க. இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் முதல் தொகுதி பார்த்திங்கன்னா பழனி பற்றி பார்க்க போகிறோம். பழனியில் ஜெயிச்சு வந்து ஐபி செந்தில்குமார் டிஎம்கே, ஒட்டஞ்சத்திரத்தில் ஆர் சக்கரபாணி இவரும் டிஎம்கே, ஆத்தூர் தொகுதியில் பெரியசாமி இவரும் டிஎம்கே தான். நெக்ஸ்ட் நிலக்கோட்டை எஸ்சி தொகுதியில் தேன்மொழி அவங்க வந்து ஏடிஎம்கேல போட்டிட்டு ஜெயிச்சிருக்காங்க. நத்தம் தொகுதியில் நத்தம் ஆர் விஸ்வநாதன், திண்டுக்கல் தொகுதியை பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சி சீனிவாசன் ஜெயிச்சிருக்காரு. வேடசந்தூர் தொகுதியை பார்த்திங்கன்னா எஸ் காந்திராஜன் டிஎம்கேல போட்டிட்டு ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்க்க போகிறோம். கரூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் முதல் தொகுதி பார்த்திங்க அப்படின்னா அரவக்குறிச்சியில் போட்டிட்டது ஆர் இளங்கோ, இவர் வந்து டிஎம்கே சார்பாக போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. இவர் எடுத்து வந்து கே அண்ணாமலை பிஜேபியிலேருந்து போட்டிட்டார். 24,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கரூர் தொகுதி வி செந்தில் பாலாஜி, கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் சிவகாம சுந்தரி அப்படின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து குளித்தலை தொகுதி பார்த்திங்கன்னா ஆர் மாணிக்கம், அது வந்து டிஎம்கேவிலும் ஜெயிச்சிருக்காரு அவரும். இவரை ஏற்று போட்டிட்டு ஏடிஎம்கேலேருந்து என்ஆர் சந்திரசேகர் அப்படின்றவர் 23,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் முதல் தொகுதி என்னென்னா மணப்பாறை. இதில் ஃபஸ்ட்டு போட்டிட்டது யாருன்னா பி அப்துல் சமத் டிஎம்கேலேருந்து போட்டிகிட்ருக்காங்க. அடுத்து ஸ்ரீரங்கம் தொகுதி எம் பழனியாண்டி, திருச்சிராப்பள்ளி வெஸ்ட் தொகுதியில் கேஎன் நேருவும், திருச்சிராப்பள்ளி ஈஸ்ட் தொகுதியில் இனிகோ எஸ் இருதராஜும் போட்டிகிட்ருக்காங்க டிஎம்கேலேருந்து. திருப்பெரும்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷும், லால்குடியில் ஏ சவுந்தரபாண்டியன், மணச்சநல்லூரில் எஸ் கதிரவன், முசிறியில் என் தியாகராஜன், துறையூர் எஸ்சி தொகுதி பார்த்திங்கன்னா ஸ்டாலின் குமார். ஆக மொத்தம் திருச்சியோட தொகுதி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டிஎம்கே கையில் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் டிஎம்கே நல்லா ஜெயிச்சிருக்காங்க. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்க்கலாம். பெரம்பலூர் தொகுதி ஃபஸ்ட்டு தொகுதி எஸ்சி தொகுதி எம் பிரபாகரன் டிஎம்கேல ஜெயிச்சிருக்காரு. குன்னம் தொகுதியிலையும் எஸ் சிவசங்கர் ஜெயிச்சிருக்காங்க டிஎம்கேலேருந்து. அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் அரியலூர் கே சின்னப்பா, அடுத்து பார்த்திங்கன்னா ஜெயக்கொண்டான் தொகுதியில் காசோகா கண்ணன் அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு. அடுத்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு தொகுதி திட்டக்குடி, இது ஒரு எஸ்சி தொகுதி, சிவி கணேசன். அடுத்து விருத்தாச்சலம் தொகுதியில் ஆர் ராதாகிருஷ்ணன், நெய்வேலியில் சபா ராஜேந்திரன், பண்ருட்டியில் டி வேல்முருகன், கடலூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஜி ஐயப்பன், குறிஞ்சிப்பாடி பொறுத்தவரைக்கும் எம்ஆர்கே பழனிசெல்வம், புவனகிரியில் ஏ அருண்மொழித்தேவன், சிதம்பரம் கே ஏ பாண்டியன், காட்டுமன்னார் கோவில் சிந்தனை செல்வன் இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்க்கலாம். சீர்காழி எஸ்சி தொகுதி எம் பன்னீர்செல்வம், மயிலாடுதுறை எஸ் ராஜ்குமார், பூம்புகார் நிவேதா என் முருகன், ஸோ இவங்க ஜெயிச்சிருக்காங்க. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினத்தில் ஆலூர் சானவாசும் விசிகேலேருந்து போட்டிட்டார். அடுத்து வந்து கீழ்வேலூர் எஸ்சி தொகுதியில் நாகை மாலி அப்படின்றவர் போட்டிட்டாங்க, மகாலிங்கம் அப்படின்றவர். ஸோ அவர் சிபிஐ எம்மில் போட்டிட்டார், மார்க்சிஸ்டில் அவரும் ஜெயிச்சிருக்காரு. வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் ஓஎஸ் மணியன் ஏடிஎம்கேல போட்டிட்டார். அடுத்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் திருத்துறைப்பூண்டி முதல் தொகுதி கே மாரிமுத்து, மன்னார்குடி டாக்டர் டிஆர்பி ராஜா, திருவாரூர் கே பூண்டி கலைவாணன், நன்னிலம் கே காமராஜ் அப்படின்றவங்க போட்டிகிட்ருக்காங்க. திருவாரூர் தொகுதி பார்த்திங்கன்னா 3 வந்து டிஎம்கே கூட்டணியும் 1 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் திருவிடைமருதூர் முதல் தொகுதி கோவி செலியன், கும்பகோணம் ஜி அன்பழகன், பாபநாசத்தில் டாக்டர் எம்ஹெச் ஜவஹருல்லா டிஎம்கே, திருவையார் தொகுதியை பொறுத்த வரைக்கும் துரை சந்திரசேகரன், தஞ்சாவூர் தொகுதியில் டிகேஜி நீலமேகம், ஒரத்தநாடு தொகுதியில் ஆர் வைத்திலிங்கம், பட்டுக்கோட்டையில் கே அண்ணாதுரை, பேராவூர்னி என் அசோக்குமார் ஜெயிச்சிருக்காங்க. இதுலையுமே பார்த்திங்கன்னா எல்லா தொகுதியிலுமே டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு தொகுதியில் ஒரத்தநாடு தொகுதியில் மட்டும் ஆர் வைத்திலிங்கம் ஏடிஎம்கேலேருந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ இதுதான் தஞ்சாவூர் நிலவரம். அடுத்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டு. இந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் நம்ம பார்க்குறது முதல் தொகுதி பார்த்திங்கன்னா கந்தர்வக்கோட்டையில் ஜெயிச்சது யாருன்னா எம் சின்னதுரை, விராலிமலையில் சி விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை தொகுதியில் டாக்டர் வி முத்துராஜா, திருமயம் தொகுதியில் எஸ் ரகுபதி, ஆலங்குடியில் மையநாதன் சிவாவி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அறந்தாங்கி தொகுதியில் டி ராமச்சந்திரன் இவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ
புதுக்கோட்டை இதே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்தோட முதல் தொகுதி காரைக்குடி. காரைக்குடியில் எஸ் மாங்குடி அப்படின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் சார்பாக. இவங்க ஏற்று போட்டிட்டே ஹெச் ராஜா பிஜேபியிலேருந்து போட்டிட்டார். அடுத்து வந்து திருப்பத்தூர் தொகுதியில் கேஆர் பெரிய கருப்பணன். சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை தொகுதியில் பிஆர் செந்தில்நாதன். மானாமதுரை தொகுதி எஸ்சி தொகுதியில் ஏ தமிழரசி ஜெயிச்சிருக்காங்க. இதில் 2 டிஎம்கேவும் ஒரு காங்கிரஸ் ஒரு ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் மதுரை தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம். மதுரை முதல் தொகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா மேலூர் தொகுதி பி செல்வம் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காரு. அடுத்து மதுரை ஈஸ்ட் தொகுதியில் பி மூர்த்தி டிஎம்கே. சோழவந்தான் எஸ்சி தொகுதி ஏ வெங்கடேசன். மதுரை நார்த்து ஜி தளபதி. மதுரை சவுத்து எம் பூமிநாதன். மதுரை சென்ட்ரல் பழனிவேல் தியாகராஜன். மதுரை வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா செல்லூர் கே ராஜு. திருப்பரங்குன்றத்தில் வி ராஜன் செல்லப்பா. அடுத்து திருமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்பி உதயகுமார். இவங்க எல்லாம் ஏடிஎம்கேல ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உசிலம்பட்டி தொகுதியில் பி ஐயப்பன், இவரும் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. மதுரை பார்த்திங்கன்னா அதிகமாக டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல மட்டும் ஏடிஎம்கே ஒரு 4 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. இதான் மதுரையோட நிலவரமாக இருக்குது. இந்த டைம் பார்த்திங்கன்னா மதுரையோட நிலவரம் அப்படியே அப்சைட் டவுனாக மாறக்கு சான்ஸ் இருக்குது. எல்லா தொகுதியும் டிஎம்கேவும் ஜெயிச்சு க்ளீன் அவுட் பண்ணி வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது போக நெக்ஸ்ட்டு பார்க்குற தொகுதி வந்து நம்ம தேனியோட மாவட்டத்தை பற்றி பார்க்குறோம். தேனி மாவட்டத்தில் நமக்கு இருக்க தொகுதியில் முதல் தொகுதி ஆண்டிப்பட்டி தொகுதி. ஆண்டிப்பட்டி ஏ மகாராஜன் ஜெயிச்சது. பெரியகுளம் எஸ்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கேஎஸ் சரவணகுமார். போடிநாயக்கனூரில் ஓ பன்னீர்செல்வம். கம்பம் தொகுதியில் என் ராமகிருஷ்ணன் அப்படின்றவர் ஜெயிச்சிருந்தார். அடுத்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட அதில் இருக்க தொகுதிகளை பற்றி பார்க்கலாம். அதோட முதல் தொகுதி என்ன அப்படின்னா ராஜபாளையம். இதில் வந்து எஸ் தங்கப்பாண்டியன் ஜெயிச்சிருந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் எஸ்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இஎம் மன்ராஜ் அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு. சாத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரகுராமன். சிவகாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏஎம்எஸ்சி அசோகன் அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காங்க. இதுலேயுமே டிஎம்கே 2 தொகுதி ஏடிஎம்கே ஒரு தொகுதி காங்கிரஸ் 1 இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏஆர்ஆர் சீனிவாசன். அடுத்து வந்து அருப்புக்கோட்டை தொகுதியில் சாத்தூர் ராமச்சந்திரன். திருச்சூடி தொகுதியை பார்த்திங்கன்னா தங்கம் தென்னரசு. இதில் அதிகமாக வந்து டிஎம்கே ஜெயிச்சிருக்கனால இது ஒரு டிஎம்கேட கோட்டையாகவும் இருக்குது. டிஎம்கே அண்ட் காங்கிரஸோட கோட்டையாக தான் இருக்குது. இந்த டைமே அலையன்ஸில் இவங்க அதிக சீட் வாங்கவும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக். இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டோட ஃபஸ்ட்டு தொகுதி என்னென்னா பரமக்குடி எஸ்சி தொகுதி. இதில் வந்து எஸ் முருகேசன் அப்படின்றவர் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. திருவாடனை தொகுதியில் ஆர்எம் கருமாணிக்கம். ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் கே முத்துராமலிங்கம். முதுகுளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ் ராஜகண்ணப்பன். அடுத்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் விளாத்திக்குளம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜிவி மார்க்கண்டேயன். தூத்துக்குடி தொகுதியில் பி கீதா ஜீவன். திருச்செந்தூரில் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஊர்வசி எஸ் அமிர்தராஜ். ஒட்டப்பிடாரம் எஸ்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எம்சி சண்முகையா. கோயில்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடம்பூர் சி ராஜு. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும். மற்ற எல்லா தொகுதியிலையும் டிஎம்கேயும் காங்கிரஸும் நல்லா வெயிட்டாக இருக்கனால அவங்க தான் எல்லா தொகுதியும் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சங்கரன் கோவில் எஸ்சி தொகுதியில் இ ராஜா. வாசுதேவநல்லூரில் டாக்டர் டி சதன் திருமலைக்குமார். அடுத்து கடையனூர் தொகுதியில் சி கிருஷ்ண முரளி. தென்காசி தொகுதியில் எஸ் பழனி நாடார். ஆலங்குளம் தொகுதியில் பிஹெச் மனோஜ் பாண்டியன் ஜெயிச்சிருக்காங்க. இதுலேயுமே ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சரிக்கு சமயம் பாதி ஓட்டு வாங்கியிருக்காங்க. பாதி தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் முக்கியமான தொகுதி. இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த முக்கியமான டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு தொகுதி திருநெல்வேலி தொகுதி. இதில் நயினார் நாகேந்திரன் பிஜேபியில் ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது அம்பாசமுத்திரம் தொகுதியில் இ சுப்பையாவும். பாளையங்கோட்டை தொகுதியில் எம் அப்துல் வஹாபும். நாங்குநேரி தொகுதியில் ரூபி ஆர் மனோகரன். ராதாபுரம் தொகுதியில் எம் அப்பாவு அப்படின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க டிஎம்கே சார்பாகவும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி தொகுதியில் என் தலவாய் சுந்தரமும். நாகர்கோவில் தொகுதியில் எம்ஆர் காந்தி. கொளச்சல் தொகுதியில் ஜேஜி பிரின்ஸ். பத்மநாதபுரம் தொகுதியில் மனோ தங்கராஜ். இளவன்கோட்டில் எஸ் விஜயதாரணி. கிள்ளியூர் தொகுதியில் எஸ் ராஜேஷ்குமார் ஜெயிச்சிருக்காங்க. இது கன்னியாகுமரியோட ஒரு டிஸ்ட்ரிக்டோட இதாக இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோது நம்ம வந்து பார்த்துருக்கோம் எல்லா டிஸ்ட்ரிக்டோட இதையும். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது போக இப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு தொகுதியை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதையும் நீங்கள் ஒவ்வொரு நாள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா 2026 எலெக்ஷனோட ஃபுல் வீடியோவும் அப்கமிங்கில் ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு என்னென்ன கமெண்ட் பண்ணணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த டைமும் உங்கள் கட்சி ஜெயிக்கும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டைம் யார் ஜெயிப்பா அப்படின்றத உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.